இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சித்திரை அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் புனித நீராடுவதில் பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டதால் அங்கு கைகலப்பானது ஏற்பட்டிருக்கிறது. வரிசையில் காத்துக் கொண்டிருந்த போது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக அணுகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். இந்த சித்திரை அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் வருவார்கள் அப்படின்னு முன்னமே கணிக்கப்பட்டதா? இருந்தாலும் பாதுகாப்புகள் உரிய முறையில் செய்யப்பட்டிருந்ததா? தற்பொழுதாவது அங்கு காவலர்கள் அந்த சீர்படுத்தும் பணியில் இருக்காங்களா? என்ன கள சூழலாக உள்ளது? வணக்கம் சோதரி. அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு நாடு முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் வருவது என்பது யதார்த்த நிலைமை. அது மட்டுமல்லாது இன்றைய தினம் சித்திரை அமாவாசை என்பதால் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி குறித்து இங்கிருக்கக்கூடிய 22 புனித தீர்த்த கிணறுகளில் புனித நீராடுவது என்பது பக்தர்களுடைய வழக்கமாக இருந்து வருகிறது. அப்படியான பேரு இங்கு கோயிலுக்குள்ளாகவே பாதுகாப்பு ஏற்பாடை பொறுத்த மட்டும் அங்கு ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இங்கு சரிவர இந்த பாதுகாப்பு பணி ஒழுங்குபடுத்தப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டானது நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. இந்த சூழலில் சித்திரை அமாவாசைக்காக புனித நீராடுவதற்காக வந்த பக்தர்களிடையே ஒருவருக்கொருவர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு கைகலப்பாகவும் மாறி இருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகமும் அதிகாரிகளும் உரிய முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற உள்ளூர் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இனிவரும் காலங்களிலாக இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் பக்தர்கள் பாதுகாப்போடு தரிசனம் செய்வதற்கு உரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் பக்தர்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.